நான் சாய்பாபாவை இங்க பிரதிஷ்டை பண்ற விஷயமே இல்லை. ஓ. ஏன்னா நான் பண்றது சம்பாலா யந்திரம். பாலாயந்திரம். இந்த மகாசக்தி சாய்பாபா யாரை வணங்குறாரோ அந்த ராமா அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் மகாசக்தி மகாசக்தி. ஏகன் அநேகனாக காட்சியளிக்கிறார். அந்த உருவத்தை தான் நான் இங்க பிரதிஷ்டை பண்றது போனேன். அவருடைய விக்கிரகமும் லாகிரி லாகிரி மகாசாயா. இவர் இன்னைக்கு வேர்ல்டுல இன்னைக்கு கிரியா இருக்குன்னா மகாசக்தியுடைய அற்புதத்துல இவர் வந்தது ஒரு பெரிய அற்புதம். என்ன விஷயம்னா, லாகிரி வந்து நான் இமயமலைக்கு போகும்போது இவர் எனக்கு வழி காமிச்சாரு. ஆனா அவர் இருக்காருன்றது எனக்கு, நான் யாரோ ஒரு சாமியாரு அப்படி ஒரு பாதையில போகும்போது இதோட சிலை அங்க இருக்கும், நீங்க அதை பார்க்கலாம். அப்படி போனா அந்த பாதை வழியா நான் போனேன், அந்த குகைக்கு போயிட்டேன். சுமார் ஒரு 3 நாள் பொறுத்து வரும்போது ஒரு இடத்துல பார்த்து இந்த மாதிரி இந்த தாத்தாவை நான் பார்த்தேன் அப்படின்னா, இல்ல தம்பி அவரு எப்பயோ ஜீவசமாதி ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இது சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், உடனே இந்த உருவத்தை நம்ம எப்படியாவது பண்ணணும் வந்து ஒரு 5-6 வருஷம் பொறுத்து திருப்பி அந்த எல்லாம் இதெல்லாம் தேடி புகைப்படத்தை எடுத்தேன். அவரை இவருடைய புகைப்படம் ஒரே ஒரு புகைப்படம் தான் இருக்கு. அது வந்து ஒரு யோகியின் சுயசரிதம் என்ற ஒரு புத்தகத்துல இருக்கு. ஆனா நான் அது ஒரு லைப்ரரியில இருந்து அந்த போட்டோ வாங்கி அவரை அப்படியே விக்கிரகம் பண்ண